அப்பா நானும் சித்ரா ஒரு விருந்துக்கு போயிட்டு வரோம். பேஷா போயிட்டு வாங்களேன். எந்த ஹோட்டல்லப்பா விருந்து? ஹோட்டல் இல்லம்மா, குடிசையில. குடிசையா? சித்ரா மேல்மட்டத்திலே வாழ்ந்து பழக்கப்பட்டு போயிட்டா. அதுக்கு அசிவாரமா இருக்கிற ஏழைங்க எப்படி வாழ்றாங்கன்னு நேரடியா பார்த்தா அவ மனசு மாறலாம் இல்லையா? முயற்சி பண்றதுல ஒண்ணும் தப்பில்லை. சரிங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷமா போறாங்க பாருங்க. எப்படி திரும்பி வராங்கன்னு பாப்போம். என்னங்க இது நரகம் மாதிரி இருக்கு? இவ்வளவு மோசமான இடத்துல இந்த ஜனங்க எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இதை விட வசதியான இடத்துல இந்த தொழிலாளிங்க குடியிருக்கணும்னா அவங்க வாங்குற சம்பளம் பத்தாது. இவங்கெல்லாம் வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேக்டரியில வேலை பார்க்கிற தொழிலாளிங்க தான். நாங்களும் ரொம்ப நாளா குவார்டர்ஸ் கேட்டு போராடிக்கிட்டு தான் இருக்கோம். முதலாளிக்கு கருணை பிறக்கல. வந்து அந்த ராயல் சினிமால என்ன படம் ஓடிக்கிட்டு இருக்கு? பேச்சை மாத்தாதே. சரி சரி, நேரமாச்சு, வாங்க போலாம். இந்த மாதிரி நேரத்துல அவசரப்படுத்துவியே, வா. வாங்கய்யா, வாங்க 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 வாங்க. டேய் சவாட்டி, வாங்க வாங்க. உட்காருங்கம்மா. உட்காரு. நல்ல பையன் உட்காரு. இவன் தான் என் பொஞ்சாதி. இதுதான் என் பொஞ்சாதி. ஐயா மாய பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படியே பலகாரத்தை கொண்டு வந்து குடிசையிலே பிறந்து குடிசையிலே வளர்ந்தவளாச்சுங்களா? அம்மாவை பார்த்த உடனே அசந்து நின்றுட்டா. இவ கூட பங்களாவிலே பிறந்து பங்களாவிலே வளர்ந்தவளாச்சா? குடிசையெல்லாம் பார்த்த உடனே அசந்துட்டா. எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. எவ்வளவு பிரியமா கொடுத்துருக்காங்க, சாப்பிடணும். ப்ளீஸ் தயவுசெய்து கம்பல் பண்ணாதீங்க. அப்பா எனக்கு வேணாப்பா. இந்தாங்க இந்தாங்க. இவங்கதான் என் பிள்ளைங்க. ஏன் முனுசாமி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏழைங்கன்னா சுத்தமாக இருக்க கூடாதா? இதுக்கு தலைங்கன்னா இப்படி வறண்டு போய் கிடக்குது. கொஞ்சம் எண்ணெய் தடவை சுத்தபத்தமா வைக்க கூடாது? சுத்தபத்தமா வச்சுக்கலாமா? அதுக்கு வசதி வேண்டாங்களா? அந்த காலத்துல செட்டியார் கடையில போய் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துங்க செட்டியாரேன்னா அப்படி ஊத்துவார் பாருங்க. அந்த ஓசி எண்ணெயுடைய விலை இன்னைக்கு ₹1. இதுக்கு 3க்கும் தேய்க்கணும்னா 3 ரூபா வருங்க. உங்க ஃபேக்டரியிலேயே ஒரு நாளைக்கு எனக்கு சம்பளமே 3 ரூபா தாங்க. இதை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு வயிற்ற பார்க்கட்டுமா, அது தலையை பார்க்கட்டும்? நேரமாச்சு, வாங்க போலாம். அம்மா ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே, டீயா சாப்பிட்டு போங்கம்மா. சீக்கிரம் 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 இருக்கும். ஏழைங்க என்ன கஷ்டப்படுறாங்க பாத்தியா? ஆமாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. வெரி குட். அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்கு வந்துகிட்டு இருந்தோம். இறக்கப்பட்டு எடுத்து எடுத்து கொடுக்க ஆரம்பிப்போம். கரெக்ட். அப்புறம் நாமளும் இந்த மாதிரி குடிசை போட்டுக்க வேண்டியதான். புறப்படுங்க. உங்க மருமக பிள்ளை ஹனிமூனுக்கு போகணுமா? ஹனிமூன் ஏன் நிலவு எங்க மாப்பிள்ள? சுவிட்சர்லாந்து வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். டைம் இல்ல. லோக்கல்ல கொடைக்கானலுக்கே போயிட்டு வரலான்னு போக வேண்டியதுதான். லட்சாதிபதி ஆச்சு. போகலாம். சும்மா சொன்னா எப்படிப்பா? செலவுக்கு பணம் வேண்டாம். எவ்வளவு மாப்பிள்ள வேணும்? ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும். போதுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பார்த்தா கொடைக்கானலா வேணும் உனக்கு? ஏன்டா கூவத்துல ஓட்டப்படுக பிறந்த பயில என்னடா முறுக்கு சுத்துற? இங்க வர்றா வெறும் சோத்தை தின்னுட்டு பேசாம கடை பணம் கேட்டேன். ஆமா ஆமா, என்ன இங்க? அது வந்துங்க யூனியனை உடைக்கிறதுக்கு ஒரு குறுக்கு வழி இருக்கு. அதுக்காக ஒரு 2000 ரூபாய் கேட்க கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. அந்த யூனியனை உடைக்க உன்னால முடியும். அதை நான் பாத்துக்கிறேன். நீ யூனியனை விட்டு விலகிறதுனா சொல்லு, அந்த 2000 நான் கொடுக்குறேன். உங்களுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேங்க. சரி, நாளைக்கு வந்து என்ன ஃபேக்டரியில பாரு. நல்லதுங்க மாமா. அங்கிள், வர்ற சண்டே என் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மில் ஓனர்ஸ், விஐபிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை கவனிங்க. என்ன மாதிரி திடீர்னு டின்னரு? திடீர்னு இல்ல மாமா, திட்டம் போட்டுதான் செய்யணும். அவர் இன்னும் ஏழைங்க உலகத்தையே பார்த்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு உல்லாசமான உலகம் இருக்குன்னு அவருக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? அருமையான ஐடியா. அதுக்காகத்தான் அந்த ஏற்பாடு. எப்படியாவது அவரை திருத்தி நம்ம வழி கொண்டு வந்து எல்லா பொறுப்பையும் அவர்கிட்ட ஒப்படைக்க. அதுதான் என் ஆசை. உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். ஜாம் ஜாம்னு பண்ணிடுவோம் பாத்திய. ஏமா இந்த விருந்துல ஒரு 500 தலை விழுற மாதிரி, 500 இலை விழுற மாதிரி பண்ணிடலாம்ல? உங்களால எவ்வளவு கிராண்டா ஏற்பாடு பண்ண முடியுமோ பண்ணுங்க. சரி வாங்க 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 வாங்க. அட வாடா
கோபால் வாங்க ஜி. கோபாலிஜி இவருக்கு பண்ணில பக்கெட்ல இடத்துல ஊத்தணும். அப்புறம் ஏன் தெளிக்கிற பேசாம ஜி. கோபாலிஜி பக்கத்துல யாருஞ்சி? என் சம்சாரம் கெட்டலட்சுமி. பார்த்தாலே தெரியுது. போங்க போய் உட்காருங்க. 2-3 சேர்ல அடக்கமா உட்காருங்க. போங்க எடுத்துங்க. அங்க கொடுங்க. ஏட்டா கல்கண்டு ஏயா பசிக்குதியா? பசிக்குதுன்னா சந்தனத்தை வயசுல தடவு. பசி போயிடும். ஏயா டேய் தருவான். இங்க வாடா. அவன் தருவான். சரத்து கோபால், என் ஹஸ்பண்ட் எப்ப பார்த்தாலும் இந்த தொழிலாளிகளை பத்தியே நினைச்சிட்டு இருக்காரு. இந்த லேபரர்ஸ்னால நாம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறது அவருக்கு புரியவே இல்லை. இதை நீங்க தான் அவரை கொஞ்சம் விளக்கி சொல்லணும். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். கோபால் 76. நேரம் தான். என்னம்மா அவர் வரலையா? இல்லைங்க, அவங்க டியூட்டிக்கு போயிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பார்ட்டிக்குலாம் வர மாட்டீங்களே? அன்போட வற்புறுத்தி கூப்பிடும்போது வராம என்ன பண்றது? சரிதான். அன்போட நாங்க தெளிக்கிறோம். ஏத்துங்க. கொஞ்சமா தெளிங்க. ஹலோ, வாங்க 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 அத்தை. உஷா இங்க வா. அத்தையை கூட்டிட்டு போய் உட்காரவே. மீட் மை ஹாப்பி மிஸ்டர் அனந்த கோபாலன், மிஸ்டர் நாராயணன், மிஸ்டர் சீனிவாசன். எல்லாருமே பெரிய மில் ஓனர்ஸ். இந்த ஊர்ல பிக் ஷாட். மில்லெல்லாம் எப்படி நடக்குது சார்? நான் மில்ல க்ளோஸ் பண்ணி 3 மாசம். ஏன் அப்படி? எல்லாம் லேபர் ப்ராப்ளம் தான். எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி அடையாம மேலும் மேலும் கேட்டுட்டு இருந்தா என்ன சார் செய்ய முடியும்? ஆமா சார், இந்த காலத்து தொழிலாளிங்க முதலாளிங்க மாதிரி வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டா அது நடக்கிற காரியமா? There you are. அதை இன்னொரு முறை அழுத்தம் திருத்தமா இவர்கிட்ட சொல்லுங்க சார். எனக்கு புரியுது. ஹாய் உமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசிக்கிட்டீங்க. மிஸ்டர் அனந்தகோபால் சொன்னது 100க்கு 100 உண்மை. தேன் கூட்டுல தேன் கிடைக்குதேங்கிறதுக்காக கூட்டோட கசைக்கு பிழிஞ்சா எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா தான் எடுக்கிறவங்க கொடுக்கறவங்க 2 பேருக்குமே நல்லது. அதுக்காக ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணி கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஒப்படைச்சிட்டு என்ன பண்ண போறீங்க? இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாங்காங், அமெரிக்கா, ஜப்பான் இப்படி ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ண வேண்டியதா. நீங்க மட்டும் வாழ்றது வாழ்க்கை இல்ல சார், மத்தவங்களையும் வாழ வைக்கணும். அதுவும் வாழ்க்கை தான். வாங்க வாங்க வாங்க. எப்படியோ உள்ள வந்துட்டான். முதல்ல இவனை கொண்டு போலீஸ்ல ஒப்படைக்கணும். அவனையும் போலீஸ்ல ஒப்படைக்கணும். இவன் இப்படி திருடி திங்கலாமா? என்ன செய்யறது? உழைச்சு உங்களை உல்லாசமா வாழ வச்சு தொழிலாளர் வர்க்கம் இன்னைக்கு திருடி திங்கிற நிலைமையில இருக்கு. இத்தனை முதலாளிகளை கூட்டணி 10 தொழிலாளிகளை கூப்பிட்டிருந்தா நான் சந்தோஷப்பட்டேன். அதுக்கு பதிலா ஒரு தொழிலாளியோட மகன் இங்க அவமானப்படுத்தப்பட்டான். இனிமே நான் இங்க இருக்க தயாரா இல்லை. வணக்கம். சித்ரா, வாங்க. வருத்தப்படாதம்மா. உனக்கு ஏற்படுற அவமானத்துல அவனுக்கும் பங்கு உண்டு அவன் நினைச்சிருந்தா அவன் கண்ணையை அவன் கலங்க விட்டுருக்க மாட்டான். அத்தை, நான் தவறு செஞ்சிருந்தா அவர் என்ன தனியா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம், கடுமையா திட்டி இருக்கலாம், என் கன்னத்துல கூட அரைஞ்சிருக்கலாம். அதுக்கெல்லாம் அவரு பொறுமையோடு. ஆனா அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்திட்டாரு. ஏத்த அப்படி நல்ல பெரிய தவறு செய்துட்டு அவரும் ஒரு நல்ல அந்தஸ்தோட வாழணுங்கிறதுக்காகத்தானே முயற்சி பண்றேன். நீங்களே சொல்லுங்க, மனைவிங்கிற முறையில நான் அவருக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? அன்பா பேசலையா? அடக்கமா நடந்துக்கலையா? இத்தனை வசதிகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு அவரையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இல்லையா? அவரை என்ன திருத்த முயற்சி பண்ணட்டும், வேண்டாங்கல்ல. அதுக்காக என்னை இப்படி தீயில தள்ளி துடிக்க வைக்க வேண்டாம். தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லுங்க. சித்ரா, நான் உனக்கு எல்லா புத்திமதியும் சொல்றேன். நீ வீட்டுக்கு வாமா. நான் வரல. இப்ப என் மனசு சரியில்லை. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டு. என்ன சித்ரா, உனக்காக நான் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கேன். வரல? அப்படியா? சாரி, இத வந்துட்டேன். நான் ஒரு முட்டை அவர் சாப்பிடாம போனாருங்கிறதே மறந்துட்டேன். அத்தை, அவன் அவர் பசியோட காத்துட்டு இருக்காரு. வாங்க வீட்டுக்கு போலாம். வேண்டாமா, அவன் இங்க வந்து உங்க மன்னிப்பு கேட்குது. அப்பதான் இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டான். அப்படி சொல்லாதீங்க அத்தை. கணவனால மனைவிக்கு அவமானம் ஏற்படும். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் மனைவியால கணவனுக்கு அவமானம் ஏற்படவே கூடாது. அவர் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். வேண்டாம், வாங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. சித்ரா, எனக்கு ஒரு மகன் இல்லைன்னு நான் கடவுள்கிட்ட குறைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். உன்னை மருமகளா கொடுத்து அந்த குறையை தீர்த்துட்டாமா. நான் கூட தாய் இல்லாத பொண்ணுதான். உங்களால அந்த குறை எனக்கும் தீர்ந்து போச்சு.